தமிழக அமைச்சரவை நாளை மறுநாள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல். பொறுப்பு ஆளுநர் அருளேகர் நாளை சென்னை வரும் நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க வாய்ப்பு. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடம். சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், தாரகை கர்த்பர்ட் ஆகியோருக்கு வாய்ப்பு என தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி குறைகளை கேட்டறிந்தார். சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இனி காலை மேலே என 2 வேளையும் பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு செய்ய வேண்டும். அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் முறையாக பணிக்கு வருவதை கண்காணிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு. பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தாவேகவின் பொய் பிரச்சாரம் என தனியார் நாளிதழ் வெளியிட்ட செய்தியை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் முழு ஆதரவு. 53 இடங்களில் வெற்றி பெற்றதற்கு எடப்பாடி பழனிசாமியே முழு முதற் காரணம் என புகழாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒற்றுமை, எதிர்காலம் குறித்து ஆலோசனை. பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து ஆலோசிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பேட்டி. பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என கூறும் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். பொதுக்குழுவை முடிவை தலைவணங்கி ஏற்போம் என சி வி சண்முகம் பேட்டி. பேசுங்கள், எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்கள் பேச தயார். ஆனால் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள். எங்களுக்கு எந்தவித பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள். பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தயார். உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தயார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். ஆன்லைன் மருந்து விற்பனை எதிர்த்து மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் நாளை ஒரு நாள் மெடிக்கல்கள் மூடப்படும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 18 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அள்ளி, மாவட்ட நீதிபதிகள் முருகன், சுமதி, திருமகள் சந்திரசேகரை நீதிபதிகளாக நியமிக்க ஒப்புதல். நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்குவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பொருளாதாரத்தில் புயல் வீசப் போகிறது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை. முழு பாதிப்பையும் சாமானிய மக்கள் தான் சுமக்க நேரிடும் என வேதனை. செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். செப்டம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதி நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க வருகை. கர்நாடக மாநிலம் சிவமொக்காவில் உள்ள வணிக வளாகத்தில் திடீரென பாதியில் நின்ற லிப்ட். விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் லிப்டில் சிக்கிய 9 பேரையும் பத்திரமாக மீட்டனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூழ்ந்த பனிமூட்டம். பிரைன் பூங்கா மற்றும் நட்சத்திர ஏரியில் உற்சாகமாக பொழுதை கழித்த சுற்றுலா பயணிகள். தமிழ்நாட்டில் இரவு 7 மணி வரை 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல்.
கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக கோடை மழை. வெப்பம் சற்று தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக அறிவிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்ததை அடுத்து சட்டப்பேரவை செயலகம் நடவடிக்கை. பாம்பன் வடக்கு கடல் திடீரென 300 அடி மீட்டருக்கு மேல் உள்வாங்கியது. கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் தரை தட்டியதால் மீனவர்கள் வேதனை. கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டத்தில் யானை மோதிக்கொண்டு விழுந்ததில் பெண் பலியான சோகம். சொந்த ஊரான பெரம்பலூரில் இறுதி சடங்கிற்கு பின்னர் உடல் நல்லடக்கம். நெல்லை ராமையன்பட்டியில் பைக்கில் வந்த சிறுவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததால் ஆத்திரம். புற காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 3 சிறுவர்கள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரண். அலுவலக பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை எனது பழைய அலுவலகத்திலேயே அதிகாரிகளை சந்திக்கிறேன். அலுவலகம் எந்த இடத்தில் இருந்தாலும் மக்களின் நலனே முக்கியம் என தாவேக எம்எல்ஏ கனிமொழி விளக்கம். மதுரையில் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் நபர்கள் பேக்கரிக்குள் புகுந்து அட்டகாசம். கடையில் இருந்து பொருட்களை அடித்து உடைத்து உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த எபோலா வைரஸ் நினைத்ததை விட அதிவேகத்தில் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பந்து வீசி வரும் பிரின்ஸ் குர்னூர் பிரார், ஹர்ஷ் தியாகிக்கு அணியில் இடம்.